Hi dudes, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Again welcome back to Loop Tech YouTube channel. நீங்க ஒரு பெரிய யூடியூபர் கூட இல்லனா ஒரு பெரிய செலிபிரிட்டி கூட பேசணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பீங்க. இப்போ ரீசன்ட் டைம்ல ஒரு அப்ளிகேஷன் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச செலிபிரிட்டிஸ் கூட பாத்தீங்கன்னா உங்களால பேச முடியும். அந்த அப்ளிகேஷன் நேம் பாத்தீங்கன்னா க்ளப்ஹவுஸ். நான் 2 நாளா பாத்தீங்கன்னா இந்த க்ளப்ஹவுஸ்ன்ற இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 2 நாள்ல பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய பெரிய யூடியூபர்ஸ் கூட பேசறதுக்கான வாய்ப்பு எல்லாமே எனக்கு கிடைச்சிச்சு. அதை பத்தி எல்லாத்தையும் நான் வீடியோ கடைசில ஷேர் பண்றேன். ஓகே, இந்த வீடியோல இந்த க்ளப்ஹவுஸ் அப்ளிகேஷனா என்ன, இந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்றது, இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ் கூட நீங்க பேசுறது, இத பத்தி எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி வீடியோ கீழ இருக்கிற thumbs up, subscribe, bell icon இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பிரஸ் பண்ணிடுங்க. ஓகே, without any delay let's get started. ஓகே, இந்த க்ளப்ஹவுஸ் என்ற இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் சாட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களால் மற்றவங்க கூட பேச மட்டும்தான் முடியும். அதாவது குரூப் கான்ஃபரன்ஸ் கால் மட்டும்தான் பண்ண முடியும். இதை தாண்டி ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறது, ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறது, இது எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் பண்ண முடியாது. ஜஸ்ட் உங்களால் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சாட் மட்டும்தான் பண்ண முடியும். இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் பீட்டா டெஸ்டிங்கில் தான் இருக்குது. பீட்டா டெஸ்டிங்கில் இருக்கும்போது இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இன்னும் ஒரிஜினல் வெர்ஷன் வந்துச்சுன்னா சொல்லவே வேணாம், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த க்ளப்ஹவுஸ் என்ற இந்த அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த க்ளப்ஹவுஸ் என்ற இந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் தரேன். அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறோன்னே அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணுறோன்னே உங்களோட மொபைல் நம்பரை போட்டு ஓடிபியை என்டர் பண்ணிடுங்க. ஓடிபியை என்டர் பண்ணிட்டோன்னே உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் உங்களோட யூசர் நேம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு பேஜ் வரும். இந்த பேஜ் வந்துட்டோன்னே கொஞ்ச நேரத்திலே உங்களோட நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்விடேஷன் லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடலாம். ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு இன்விடேஷன் லிங்க் சீக்கிரமாகவே வந்தது. ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இன்விடேஷன் லிங்க் வர மாட்டேது. இந்த பிரச்சனை எதனால பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இப்போதான் பீட்டா டெஸ்டிங்கில் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில பக் இருக்கும். இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாருன்னா ஆல்ரெடி க்ளப்ஹவுஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா உங்களை இன்வைட் பண்ண சொல்லுங்கள். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை இன்வைட் பண்ணாங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா அந்த க்ளப்ஹவுஸ் அப்ளிகேஷனில் லாகின் ஆகிடலாம். அதாவது உங்கள் ஃப்ரெண்டை இன்விடேஷன் லிங்கை உங்களுக்கு சென்ட் பண்ண சொல்லுங்கள். அந்த இன்விடேஷன் லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக இந்த அப்ளிகேஷனில் லாகின் ஆகிடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரே வழி. ஓகே, இந்த அப்ளிகேஷனில் லாகின் ஆகிட்டோன்னே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ண சொல்லும். உங்களுக்கான ஒரு ப்ரொஃபைலை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பேஜுக்கு போயிடும். இந்த ப்ரொஃபைல் பேஜ் பார்க்கறதுக்கு அப்படியே இன்ஸ்டாகிராம் மாதிரியே தான் இருக்கும். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இந்த அப்ளிகேஷனில் உங்களால் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ண முடியாது. ஜஸ்ட் வாய்ஸ் சாட் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷனோட ஹோம் பேஜுக்கு போயிடுங்க. ஹோம் பேஜுக்கு போயிட்டோன்னே நிறைய பார்த்தீங்கன்னா மீட்டிங் எல்லாமே இருக்கும். அதாவது நிறைய ரூம்ஸ் எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு ரூம்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு எந்த ரூமில் ஜாயின் பண்ணணுமோ ஜஸ்ட் அந்த ரூமை கிளிக் பண்ணுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிட்டோன்னே உங்களால் பார்த்தீங்கன்னா பேச முடியாது. அங்கே நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. அதை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உங்களால் கேட்க முடியும். நீங்களும் அந்த ரூமில் பேசணும்னு நினச்சிங்கன்னா அப்ளிகேஷன் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் சிம்பிள் இருக்கும். அந்த ஹேண்ட் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரூமோட மாடரேட்டருக்கு ஒரு இன்விடேஷன் போகும். அந்த இன்விடேஷனை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களாலும் பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் பேச முடியும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது. இந்த அப்ளிகேஷனில் என்டர்டைன்மெண்ட்டுக்கான ரூம்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணதுக்கான ரூம்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கும். அது மாதிரியான நாலேஜ் கெயின் பண்ணுற ரூமில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா அந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்க கூட பேசுவாங்க. இப்போ உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதுக்கான ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும். அந்த ரூமில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நிறைய எக்ஸ்பர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தாலும் அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா கேட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அந்த ஃபீல்டில் இருக்கிற யூடியூபர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் ஜாயின் பண்ணதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷனில் நீங்களாவே ஒரு ரூம் கிரியேட் பண்ணணும்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஜாயின் ஏ ரூம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டோன்னே ஓப்பன், சோஷியல், க்ளோஸ்னு சொல்லிட்டு இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். இந்த க்ளோஸ் என்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் இன்வைட் பண்ணுறீங்களோ அவங்களால மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் ஜாயின் பண்ண முடியும். வேறு யாராலையும் அந்த ரூமில் ஜாயின் பண்ண முடியாது. அப்படி இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்க அந்த 2 ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா யார் வேணால் அந்த ரூமில் ஜாயின் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் 2 நாளாக பார்த்தீங்கன்னா இந்த க்ளப்ஹவுஸ் என்ற இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இந்த அப்ளிகேஷன் 2 நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு நிறைய யூடியூபர்ஸ் கூட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு சொன்னேன். இப்போ நான் அதை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறேன். நான் ஃபஸ்ட் டைம் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும்போது மடன் ஓபி விசஸ் பிரியாணி மேன் சொல்லிட்டு ஒரு ரூம் இருந்துச்சு. நானும் போய் பார்த்தீங்கன்னா அதில்
ஜாயின் வந்து ஆகினேன். ஸ்பீக்கராகவும் வந்து பார்த்தீங்கன்னா மாறினேன். சரி கொஞ்ச நேரம் வந்து என்னதான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன். கேட்டுட்டு இருக்கும்போது நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பித்தாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிசி டாக், அதாவது A2D சேனல்லேருந்து பிசி டாக், அதுக்கப்புறமா சென்னை பிளாகர், இவங்கெல்லாம் அந்த ரூமில் ஜாயின் பண்ணி அவங்களோட கருத்துக்களை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கூட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்ககிட்ட வந்து பேசியிருக்கலாம், ஆனால் பேசுறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாதால நான் மியூட்டில் போட்டு கம்முனே வந்து இருந்துட்டேன். ஓகே, அதுக்கப்புறமா வந்து இந்த டாக் எல்லாம் வந்து முடிஞ்சிட்டோன்னே டெக் யூடியூபர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் வந்து இருந்துச்சு. அதுலேயும் வந்து போயிட்டு ஜாயின் பண்ண, ஸ்பீக்கராகவும் வந்து பார்த்தீங்கன்னா மாறினேன். கொஞ்ச நாள் வந்து அந்த ரூமில் வந்து இருக்கும்போது நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பித்தாங்க. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக வந்து இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தமிழ் டெக் சேனல்லேருந்து தமிழ் சேனல் ப்ரோ உள்ள வந்தார். அதுக்கப்புறமா கிச்சடி சேனலோட அட்மின், அப்புறமா வந்து A2D சேனலில் பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து இருப்பாங்க. அவங்களும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பேசினாங்க. அதுக்கப்புறமா லவுடோரி சுகுமாரனோட தம்பி மோகன் நினைக்கிறேன் டூ இட் தமிழ் சேனல் வந்து வச்சிருப்பாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறமா டெக் பாஸ் சேனலோட அட்மின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஜாயின் வந்து பண்ணாங்க. நானும் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசினேன். இதே மாதிரியே வந்து உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ் கூட நீங்களும் வந்து பார்த்தா இப்படி வந்து பேசலாம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்ல ஒரு ரூமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபீல்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு யூடியூபர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரூமில் ஜாயின் பண்ணி உங்கள் கூட எல்லாமே வந்து பேசுவாங்க. அதனால அதை பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய யூடியூபர்ஸ் அண்ட் நிறைய சினிமா செலிபிரிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாலோவர்ஸ் கூட பேசணும்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்குள்ளேயும் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ் அண்ட் சினிமா செலிபிரிட்டிஸ் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேசிக்கலாம். இப்போ ரீசெண்ட் டைமில் இஃப்ரான் பார்த்தீங்கன்னா மதியத்திலிருந்து நைட் வரைக்கும் வந்து அவங்க ஃபாலோவர்ஸ் கூட வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த அப்ளிகேஷனில். இதே மாதிரியே நிறைய யூடியூபர்ஸ் அண்ட் நிறைய சினிமா செலிபிரிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ தான் இந்த அப்ளிகேஷனில் கொஞ்சமாக வந்து நிறைய யூசர்ஸ் வந்து உள்ளே வந்துட்டு இருக்காங்க. யூசர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும்போது தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் கூட பேச முடியும். ஒருவேளை வந்து யூசர்ஸ் வந்து அதிகமாகிட்டாங்கன்னா உங்களால் மற்ற யூடியூபர்ஸ் கூட பேசுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே கைஸ், அவள் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் இந்த கிளப்ஹவுஸ் என்ற அப்ளிகேஷன் வந்து என்ன, இந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி நிறைய யூடியூபர்ஸ் கூட வந்து பேசுறது, இதை பற்றி எல்லாத்தையும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தோம். நானும் பார்த்தீங்கன்னா இந்த கிளப்ஹவுஸ் அப்ளிகேஷனில் இருக்கிற என்ன நீங்கள் கிளப்ஹவுஸில் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஐடியில் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே நண்பா, அவள் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். ஓகே, இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.